உலகெங்கிலும் உள்ள கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் மூலிகை மருத்துவம் எல்லாருக்கும் மிக மிக அவசியமானது. எல்லாரும் இந்த மூலிகை பற்றி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலர் சொல்லுவாங்கல்ல, மல்டி டேலண்டட் பீப்புள் அப்படிம்பாங்க. ஒருத்தர் எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு ஆடத் தெரியும், பாடத் தெரியும், ஓவியம் வரைய தெரியும், நடிக்க தெரியும். அந்த மாதிரி பல விதத்தில் நிறைய பேர் டேலண்டடாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மூலிகை தான் இந்த நாயுருவின்ற மூலிகை. இந்த மூலிகை பல வகையில் நமக்கு உறுதுணையாக இருக்குது. ஒரு பருவு வந்ததுன்னா இதை எடுத்து, இந்த இலையை எடுத்து அரைச்சி போட்டாலே பருவு போயிடும். இந்த இலையை எடுத்து அந்த கசக்கி சாறை எல்லா விஷ ஜந்துக்கள் கடிக்கும் வைக்க போயிடும். நாய் கடிக்கு வைக்க நாயோட விஷம் போயிடும். நமக்கு இன்ஜெக்ஷனே தேவையில்லை. நேற்றுக்கு என் கண் கூட நான் பார்த்து அதை இன்றைக்கி எபிசோடில் கொண்டு வரணும்னு இன்றைக்கி கொண்டு வந்தேன். இந்த நாயுருவியை நாய் கடிச்சிருச்சு. ஒரு கிணறு தோண்டும் போது அந்த கிணத்துல நாய் விழுந்துருச்சு. அதை தூக்க போனவரை கடிச்சிருச்சு. உடனே இந்த நாயுருவி இலை எடுத்து போட்டுட்டு அந்த கடித்த இடத்துல போட்டுட்டு ஒரு 10 ml வாயில் ஊற்றி விட இன்றைக்கி மறுநாள் நல்லாவே அவர் வேலை செய்கிறாரு. எல்லாமே நார்மலாக ஃபுட் எடுத்துக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. அதனால தான் இதுக்கு பேரே நாயுருவின்னு வந்தது போல் இருக்குது. காரண பெயர் நாயுருவி. அதே மாதிரி சிறு தேட் கொடுக்கு, அது கூட நான் சொல்லியிருக்கேன், தேல் கொடுக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தும்பை, இவை எல்லாமே இந்த விஷ ஜந்துக்கள் கடித்த இடத்தில் வைக்க அது அவற்றுடைய விஷங்கள் நமக்கு ஏறவே ஏறாது. இந்த நாயுருவி விதை மிக மிக நமக்கு இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு தேவையான ஒரு இது. அதாவது இது ஒரு அரிசி மாதிரி வரும் இந்த விதை. நீங்கள் இந்த செடி உள்ள இடங்களுக்கு போனீங்கன்னா உங்களை ஒரு ஆள் பிடிச்சி இழுக்கிற மாதிரியே சாரி கட்டிட்டு போனாங்கன்னா சாரியை இழுக்கும், வேஷ்டி கட்டிட்டு போனால் வேஷ்டியை இழுக்கும். இது அப்படியே ஒட்டி இழுக்கக்கூடியது. இந்த விதையை நீங்கள் அரிசியோட போட்டு சமைத்து சாப்பிட 1 மாதத்துக்கு உங்களுக்கு பசியே எடுக்காது. அப்போ பசி எடுத்தால் தானே நம்ம சாப்பிடுவோம். அப்போது வெயிட் வேண்டாம், வெயிட் லாஸ் ஆகணும், எனக்கு உடம்பை குறைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த விதையை அரிசியோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு நீங்கள் 1 மாதத்துக்கு வெறும் பழங்கள் மட்டும் 3 வேளை ஒரு பழங்கள் அல்லது ஜூஸ் சாப்பிட்டுட்டு 1 மாதம் ஃபுல்லாக சாப்பிடாமே இருந்துட்டிங்கன்னாலேவும் கிட்டத்தட்ட 20-30 கிலோ குறையலாம். அது வரைக்கும் எப்படி மேடம் பாடி தாங்குமானா, கட்டாயம் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் இருந்து பாருங்கள், கட்டாயம் தாங்கும். 4-5 நாள் நம்ம யாரோட சண்டை போட்டு கோவிச்சுட்டு கூட சாப்பிடாமல் இருக்குமே, ஒன்றும் ஆக போகிறது இல்லையே. நிறையா சாப்பிட்ட அன்றைக்கி தான் வாந்தி எடுப்போம். நம்ம சாப்பிடாத அன்றைக்கி ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா நம்மளுடைய கல்லீரலோட வேலையேவும் உணவை சேமித்து வைத்து, கொழுப்பை சேமித்து வைத்து, எனர்ஜியை சேமித்து வைத்து தேவையான அப்போது அதுதான் நமக்கு சப்ளை பண்ணும். அது மாதிரி இந்த நாயுருவி விதை, இந்த விதை சூரணத்தை இந்த விதை சூரணம், இந்த விதையை துத்தி விதையோட சேர்த்து நம்ம கடைஞ்சி சாப்பிட நவ மூலம்னு சொல்லக்கூடிய அனைத்து மூலமும் போயிடும். அனைத்து மூலமும் போயிடும். அதே மாதிரி இந்த இலைகளை மைய அரைத்து அதோட நல்லெண்ணெய் விட்டு 10 நாட்கள் தொடர்ந்து கொடுக்க இரத்த மூலம் போயிடும். ப்ளீடிங் வருது, எனக்கு உட்காரவே முடியல அப்படின்னு எவ்வளோ பேர். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்ல போகணுன்னா டிரைவர்ஸுக்கு இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் வரும். வாகன ஓட்டி நிறைய நேரம் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு எந்திரிக்காமல் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரத்த மூலம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மூலம் வரும். ஏன்னா அவங்க எல்லோரும் வெளியில் சாப்பிட்ற ஃபுட்டு தான், வீட்டில் சாப்பிட்றது கிடையாது. அதனால் இந்த ரத்த மூலத்தை இந்த நாயுருவி இலை அரைத்து அதோட நல்லெண்ணெய் சேர்த்து 10 நாள், ஒரே நாள் இல்லை. சரி, இந்த 10 நாள் சாப்பிட்டா போயிடுமா மேடம் மூலம்? கேட்கக்கூடாது. 10 நாள் சாப்பிட்டு பத்தியமா? அதுவும் கிடையாது, பத்தியம் கிடையாது. ஆனாலும் உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். நம்ம எப்பயும் சாப்பிட்ற மாதிரியே காரமாகவும் சில்லி சிக்கன் சாப்பிடுவேன், பரோட்டா குருமா சாப்பிடுவேன், பூரி கிழங்கு சாப்பிடுவேன், சரியாகுமா? சரியாகுது. அந்த 10 நாட்கள் நமக்கு இலகுவான உணவு, அதாவது ரசம் சாதம், ஒரு மோர் சாதம், தயிர் சாதம், காரம் கம்மியான சாதம், இதெல்லாம் சாப்பிடணும். நமக்கு எப்போ கான்ஸ்டிபேஷன் வந்துருச்சோ அப்போ நம்ம ப்ரோட்டீனை கம்மி பண்ணிக்கிறணும். அதுதான் நல்லது. அப்போ தான் நமக்கு அந்த மருந்து வேலை செய்யும். ப்ரோட்டீன் கம்மி பண்ணுறதுக்கு சாம்பார் கம்மி பண்ணலாம், சிக்கன் கம்மி பண்ணலாம்,
இந்த பயிர் வகைகள் இதில் எதுலெல்லாம் புரோட்டீன் இருக்கோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். இந்த நாயுருவி மிக 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 நமக்கு அவசியமான ஒரு மூலிகை. அதை விட ஒரு பெரிய விஷயம் இதில் அடங்கியிருக்கு. நாயுருவி வேர், கரிசலாங்கண்ணி வேர், இந்த வேரும் கரிசலாங்கண்ணி வேரையும் நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு சூரணம் பண்ணிவிட்டு தேனோடு கலந்து 48 நாட்கள் சாப்பிட உங்களுக்கு நர்வ் ப்ராப்ளமே இருக்காது, நரம்பு கோளாறுகளே இருக்காது. நரம்பு கோளாறுகள் இருக்காது அப்படின்னா உங்களுக்கு மூளை பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், எப்பிலெப்சி பேஷண்ட் அதாவது காக்காய் வலிப்பு வரக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த நரம்பு கோளாறுகள் எல்லாம் நீங்கி புத்துணர்வு பெறுவார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ரோட்டோரம் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மூலிகை, அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு பயன்படுது பாருங்கள். அதே மாதிரி இந்த பட்டை, இதை கூட உங்களுக்கு அதாவது நுனி முதல் அடி வரை, அடி முதல் நுனி வரை அவ்வளோ உபயோகமான ஒரு மூலிகை. அத்தனையுமே ஒவ்வொரு வியாதியையும் குணப்படுத்தக்கூடியது, ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. இப்போ இந்த பட்டை சூரணம், இதில் பட்டை இதுதானே பெரிய பட்டை மரம் இல்லையே, இந்த பட்டை சூரணம் 2 சிட்டிகை தேனோடு கலந்து சாப்பிட பேதி நின்று போயிடும். டிசென்ட்ரி டயரியா வந்ததுன்னா சாப்பிடலாம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இனிமேல் நாயுருவியை எங்கே பார்த்தாலும் அது உங்களை பிடிச்சி இழுக்க வேண்டாம், நீங்கள் அதை பிடிச்சி இழுத்து வீட்டில் கொண்டு வந்து வளர்த்து உங்களுக்கு தேவையான நோய்களுக்கான மருந்தை நீங்கள் தயாரிச்சுக்கிறணும். இன்றைக்கி வந்து நம்ம இதை அரைச்சி இந்த எல்லா நவமூலமும் போகக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். நமக்கு இப்போது ஒரு வேளைக்கு தேவையான நான் மருந்து எடுத்திருக்கேன். ஒரு 5 கிராம் அளவுக்கு அந்த உருண்டை, ஒரு 5 கிராம் அளவுக்கு எண்ணெய், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட உங்களுக்கு அந்த இரத்த மூலம் போயிடும் பாருங்கள். இவ்வளோதான், இது ஒரு வேளைக்கான மருந்து. இதை வந்து 3 வேளையும் சாப்பிட்டு, இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் என்னால் சாப்பிட முடியாதுன்னா 2 வேளை சாப்பிடுங்க. ஆனால் தொடர்ந்து 10 நாள் சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன்லாம் மாறி அந்த ப்ளீடிங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகும். என்ன நேயர்களே, நாயுருவி இலை நல்லெண்ணெய் சேர்த்த ஒரு மருந்து, அதாவது ஒரு இது எப்படி சொல்கிறது, இது வந்து லேகியம்னு சொல்ல முடியாது, இது அரைத்த விழுது. இந்த விழுது சாப்பிட இரத்த மூலம் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதோடு உங்களுக்கு எடையை குறைக்கவும், உங்களுடைய பருக்களை நீக்கவும், அதே மாதிரி பல வகையில் இந்த வண்டு கடி, அதாவது விஷ ஜந்துக்களோட கடிகளை எல்லாம் எப்படி நீக்கும், நாய்க்கடியை எப்படி இது நீக்கும் அப்படின்ற எல்லா விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு மூலிகையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.